நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி தமிழ் ஈஸியாக டைப் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் முதல்ல கூகுள் இண்டெக்ஸ் கீபோர்டு அப்படின்ற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணோடனே அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 4 ஸ்டெப் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் தமிழில் டைப் பண்ணலாம். நீங்கள் கூகுள் இண்டெக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா எனேபிள் இன் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கூகுள் இண்டெக்ஸ் கீபோர்டு அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். எனேபிள் ஆகிட்டு பேக் கொடுங்க. நீங்கள் பேக் கொடுத்தோடனே அதே தானாக ஸ்டெப் 2க்கு போயிடும். நீங்கள் ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுன்னா செலக்ட் இன்புட் மெத்தட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் கீபோர்டு அப்படின்னு ஒரு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இங்கிலீஷ் இண்டெக்ஸ் கீபோர்டு அப்படின்னு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே ஸ்டெப் 3 பார்த்திங்கன்னா எனேபிள்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஆல் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் செட் அப்படின்ற பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் தெரியும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த லாங்குவேஜை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜை ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜை எனேபிள் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் எனேபிள் பண்ண போகிறேன். எனேபிள் பண்ணிட்டு பேக் கொடுங்க. பேக் கொடுத்தோடனே மறுபடியும் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் கீபோர்டுக்கான தீமை செலக்ட் பண்ணி கெட் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், கீபோர்டுக்கான செட்டிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ண விருப்பம் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்திங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் தமிழ் கீபேடை எனேபிள் பண்ணிட்டீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஏபிசினா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணலாம், ஆன் அழுத்தினீங்கன்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணலாம். இது தமிழில் எப்படி டைப் பண்ணுறதுன்னா தங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், தானாக அதுவே தமிழில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு டைப் பண்ண போகிறேன். ENNA என்னன்னு டைப் பண்ணிங்கன்னா அங்கே தானாக என்னன்னு வந்துடுச்சு. அதே மாதிரி வணக்கம்னு தங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். VANAKAM வணக்கம்னு கொடுத்திங்கன்னா தானாக அங்கே வணக்கம்னு வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அதுவே தானாக தமிழில் வந்துடும். நீங்கள் ஈஸியாகவும் குயிக்காகவும் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.